அபி வந்து நம்ம ராகவோட ஆஃபீஸில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்பான்சர் கிட்டலாம் பேசி வந்து அந்த கான்ட்ராக்டை மறுபடியும் வந்து வாங்கிடுறாங்க. அதனால் ராகவ் ரொம்ப சந்தோஷப்பட்டு அபிக்கு தேங்க் பண்ணுறாரு. இதை பார்க்குற லாவண்யாவுக்கு வயிறே ஏறிது, பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த விஷயத்தை வீட்டில் வந்து சொன்னோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. ஆனால் முரளிக்காக வந்து அதுக்கப்புறம் சுந்தரியும் 2 பேரால் தாங்கிக்க முடியல. சே இப்படி நடந்துருச்சு, எப்படியாச்சும் இவங்க 2 பேர் பிரிக்கலாம்னு நினச்சா இந்த மாதிரி வந்து அபி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி டென்ஷனாக வராங்க. இங்கே வந்து அபியை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ராகவ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்து அபிகிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. பரவாயில்ல, எத்தனையோ விஷயங்களை நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கீங்க, அதுக்காக இது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. என்னால் தானே இந்த மாதிரி ஆச்சு, அதனால தான் இப்படி பண்ணேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ராகவ் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாரு. அபிகிட்ட வந்து நான் வந்து சொல்லணும், இதுக்கப்புறம் உன்னை தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து யோசிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அபிகிட்ட வந்து நம்ம வெளியே போகிறோம் அப்படின்றாரு. இல்லை நான் வரலன்றாங்க. ரொம்ப பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் ஆசிரமத்தில் வந்து நியூ இயரை வேறு செலிப்ரேஷன் பண்ண வைக்கிறாரு. குழந்தைங்களோட அபி வந்து நியூ இயரை சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் அபிகிட்ட வந்து ராகவ் வந்து சாரி கேட்குறாரு. சாரி அபி, உன் மனசை புரிஞ்சுக்காம நான் நிறைய வாட்டி உன்னை நோக்கடிச்சிருக்கேன், உன்னை காயப்படுத்தியிருக்கேன். அதெல்லாம் நீ பார்க்காம எனக்கு ஒன்றுனா எப்போவுமே வந்து நீ செய்கிற அந்த வந்து தராசு வந்து நிற்கலை, எனக்கு இடம் சரியாக ஆகலைன்னு கூட அந்த டைமில் கூட நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீ எனக்கு செய்கிற. ஆனால் அதை நான் வந்து யோசிக்காமல் நீ பண்ண ஒரு சின்ன விஷயத்தால் நான் அதை வந்து அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நீ வந்து அவனை காதலிச்சதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், லவ் பண்ணுறது எல்லோரும் சகஜம்தான். அதனால் நீயும் லவ் பண்ணியிருக்க, நான் அதை பற்றி எனக்கு பெரிய விஷயமே இல்லை. அதனால் அதெல்லாம் நான் மறந்துடுறேன். இதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல முதல்ல ஃப்ரெண்ட்ஸாக நம்ம வாழ்க்கையை நம்ம முதல்ல தொடங்குவோம் அப்படின்றாரு. இல்லைங்க, அந்த கரையோடு நான் வந்து உங்ககிட்ட பழக விரும்ப மாட்டேன். என்றைக்கு நான் வந்து அதெல்லாம் நிரூபிக்கிறேனோ அவனை நான் சுத்தமாக லவ் பண்ணல, அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அவன் தான் எல்லாத்தையும் பண்ணான்னு சொல்லி நான் நிரூபிக்கிறேனோ அன்றைக்கி உங்ககிட்ட பேசிக்கிறேன். அன்றைக்கி ஒரு நிமிஷம் கூட நான் இங்கே தங்க மாட்டேன், உங்கள் கூட தங்க மாட்டேன். நான் அந்த நிம்மதியுமே வந்து நான் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு. இப்போ நான் அபிகிட்ட வந்து உன்னை நான் முழுமையாக நம்புறேன்னு சொன்னால் பெரிய பிரச்சனையாகும். கண்டிப்பாக வீட்டை விட்டு போனாலும் போயிடுவா, நம்ம மேலே இருக்க கோவத்தில். இப்போ நம்ம சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு ராகவ் முடிவெடுக்கிறாரு. இது சொன்ன அபிகிட்ட சொல்கிறாரு. சரி அபி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அபி வந்து உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸாவா, ஐயோ உங்கள் கூட நான் இருக்க மாட்டேப்பா, நீங்கள் டெரர் பார்ட்டி அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் நான் கோவப்பட மாட்டேன், ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி வந்து பேசுவேனோ அப்படி பேசுவேன், பழையபடி நம்ம இருக்கலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தமே ஃப்ரெண்ட்ஸாக அந்த மாதிரி இருக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி பார்க்கலாம், உங்களோட பிஹேவியரை வச்சு தான் நான் விஷயத்த வந்து யோசிப்பேன். நீங்கள் வந்து பிஹேவியர் சரியில்லை, மறுபடியும் அதே மாதிரி கோவப்பட்டிங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவேன், பரவாயில்லையா அப்படின்றாங்க. பரவாயில்ல அப்படின்றாரு. உடனே வந்து அந்த பயம் இருக்கட்டும் உங்களுக்கு அப்படின்றாங்க. உடனே சிரிக்கிறாரு நம்ம ராகவ். அங்கே இருக்க பசங்களெல்லாம் பார்த்துட்டு இப்படி வந்து இருக்காங்கல்ல இவங்களாம், எல்லாத்தையும் மறந்து கவலைகள்லாம் மறந்து நிம்மதியாக இருக்காங்கல்ல, இவங்க நிம்மதியாக இருக்காங்கன்னு யார் சொன்னா? ஐயோ உங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, யாருமே இல்லைன்ற ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும். எல்லா மனுஷங்களுக்குமே குறை இருக்கும் அபி. ஆனால் அதை வெளிக்காட்ட முடியாமல் இந்த குழந்தைகள் வந்து கடவுளோட பிள்ளைகள் மாதிரி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னொன்னா அவங்க அம்மா பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ராகவ் ஷேர் பண்ணிக்கிறாரு. வசுந்தராமா வந்து இப்படிலாம் இருந்தாங்க, இப்படிலாம் மற்றவங்க உதவி பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. நிஜமாவா உங்கள் அம்மா இவ்வளோ நல்லவங்களா அப்படின்னோடனே, ஆமாம் எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ஆனால் அவங்க என் கூட இல்லாததால் தான் என்னால் தாங்கிக்க முடியல அப்படி சொல்லிட்டு ராகவ் ஃபீல் பண்ணுறாரு. அப்படி கையை பிடிக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து உங்கள் அம்மாவோட பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாரு நம்ம ராகவ். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, முரளி வந்து செம்ம டென்ஷனாக இருக்கார். ராகவ் அப்படியே நைட்டில் எங்கே போனாங்க, கண்டுபிடிக்க முடியலையே, அதுக்குள்ளேயே இந்த அஞ்சலி வந்து கூப்பிட்டதால வேறு வழி இல்லாமல் கண்டுபிடிக்காமல் இருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையே, இவ்வளோ நேரம் ஆகி காலைல டைமே ஆகிடுச்சு, காலையே ஆகிடுச்சு, இன்னும் வரலையேன்னு